வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த தொக்கை கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஒரு அப்பளம் வடகம் வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார், ரசம் இதெல்லாம் வைக்கும் போது இதை சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு கத்திரிக்காய் தொக்கு தான். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது போல் சின்ன சின்னதாக நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். கத்திரிக்காயை கட் பண்ணி உடனே அதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா அது கருத்து போயிடும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணிலாம் வடிச்சிட்டு எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காயோட அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்குங்க. இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் அதிலே இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தாளிப்புக்கு சோம்பு தான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன். மற்றபடி நம்ம இதுக்கு வேறு எதுவும் சேர்க்க வேணாம். சோம்பு மட்டும் தாளித்தாலே போதும். நல்லாயிருக்கும் இந்த வாசனை. இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சோம்பு அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீள்வாக்கில் நம்ம பிரியாணிக்கெலாம் எப்படி கட் பண்ணுவோமோ அதே போல் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு பல் இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு செய்யும் போது அந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்தா தெரியும், நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இன்னும் ஒரு 2 செகண்டுக்கு இதை நம்ம வதக்கி விடுவோம். இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக. அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா தக்காளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு செய்யணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ பார்த்தா தெரியும், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்குவோம் நம்ம. இப்போ மசாலா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு இதை நல்லா வதக்கிக்குவோம். நல்லா அந்த மசாலா நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும். இப்போ கத்திரிக்காயும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலில் இந்த தொக்கு செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு உப்பு காரம் போதுமான்னு பார்த்துக்குங்க. தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த மசாலா நல்லா ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரணும். இன்னுமே நம்ம ஏற்கனவே வதக்கியாச்சு, இருந்தாலும் இதில் வேகும் போது அதில் இந்த மசாலா பிடிச்சி நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கணும். அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடும் நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு. இந்த கத்திரிக்காய் தொக்கு இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். அதே சமயம் சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பக்குவத்தோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம்.
அவ்வளோதான். ரொம்ப அருமையாக, ரொம்ப ஈஸியாக, சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். நீங்களும் இதே போல் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.